என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். VegandNonVeg சேனலில் இன்றைக்கி நம்ம பூர்ண கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக மாவு வெடிப்பே வராமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூர்ணம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். நான் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கேன். அதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி நல்லா பொடிச்சு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1 கப் தேங்காய் துருவல் சேர்க்க போகிறேன். அதனால் 3/4 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு கூட வேணும்னா நீங்கள் 1 கப் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிட்டு பூர்ணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் வெல்லத்தில் இருக்க அழுக்கு மண் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீக்க முடியும். வெல்லம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பேன் வச்சு சூடானதும் அதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தேங்காயிலேருந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் கொஞ்சம் இறுகி வரட்டும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெல்லம்லாம் ஓரளவுக்கு இஞ்சிருச்சு. இப்போ இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளை லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். எள்ளு சேர்த்து செஞ்சால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையோட பொடி. பூர்ணத்தோட டேஸ்ட்டு இந்த பொட்டுக்கடலை பொடி இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாகு கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் அதை ஆறி நம்ம பூர்ணம் உள்ளே வைக்கும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணோம்னா பூர்ணம் ரொம்ப கெட்டியாகிடும். பூர்ணம் ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். மேல் மாவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி காய்ச்சிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பில் 1 கப் மாவு எடுத்திருக்கேன். அதனால 1/4 கப் தண்ணி ஊற்றுறேன். 1 கப் மாவுக்கு 1/4 கப் தண்ணி சரியாக இருக்கும். தண்ணி நல்லா சூடாகட்டும். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, மாவு நல்லா சாஃப்டாக வரதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் 1 கப் பச்சரிசி மாவு யூஸ் பண்ண போகிறேன். யூஸ்வலாக எப்படி பண்ணுவாங்கன்னா, பச்சரிசியை நல்லா கழுவிட்டு 2-3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு துணியில் நல்லா ஈரம் போகிற வரைக்கும் உலர்த்திட்டு அப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி சலிச்சு வச்சுப்பாங்க. அரைச்சிட்டு வந்த உடனேவே நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். இதே மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு மாவை நல்லா ஈரம் போகிற வரைக்கும் நல்லா உலர்த்திட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பதப்படுத்தின அரிசி மாவு தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். கடையில் வாங்குகிற அரிசி மாவும் அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கடையிலையும் அரிசி மாவு வாங்கி செஞ்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண கட்டியெல்லாம் போயிடும். அதுவும் இல்லாமல் ஆறுனக்கப்புறம் நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ கட்டி இருந்தாலும் போயிடும். ஸோ இப்போ கட்டி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், மாவெல்லாம் நல்லா ஒன்றா உருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா கையால் நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு இப்போது நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், மாவு ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம கையால் பிசைஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி பாதியாக தான் செய்ய போகிறேன். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கலாம். தேவைப்பட்டால் கையில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பூர்ணமும் ஆறி ரெடியாக இருக்குது. இப்போ கொழுக்கட்டை செய்கிற அச்சு எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு எடுக்கும்போது ஈஸியாக வரும். இப்போ இதை மூடிடலாம். நம்ம இந்த கேப் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே தான் மாவு வைக்க போகிறோம்.
கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இதில் மாவு வச்சுட்டு இப்படி சுற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. மாவு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. மாவு ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் ஈவனாக எல்லா பக்கமும் மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஈவனாக எல்லா இடத்துலையும் மாவு அப்சாச்சு. இப்போ இதில் பூரணம் வச்சிடலாம். கொஞ்சம் வச்சு அமுத்தி விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் வைங்க. பூரணம் வச்சாச்சு. இப்போ மறுபடியும் மேலே மாவு வச்சு மூடிடலாம். பாருங்கள், ஈவனாக அப்படி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். நீங்கள் நிறைய மாவில் பண்ணுற மாதிரி இருந்தால் மேல் மாவை ஒரு துணி வச்சு மூடிடுங்க, எல்லாம் காஞ்சிடும். கொழுக்கட்டைலாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஆவியில் அதை அவிச்சிடலாம். நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இட்லி தட்டு மேலே இலை வச்சுருக்கேன். இப்போ அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை வச்சிடலாம். எல்லா கொழுக்கட்டையும் வச்சாச்சு. இப்போ இதை லிட் வச்சு மூடிடலாம். 6லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட கொழுக்கட்டையெல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.